ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். நித்தம் ஒரு சிந்தனையில் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரிந்தவர்களால் மட்டுமே தனக்கு ஏற்படக்கூடிய ஊழல்களையும் சமாளிக்க தெரியும். எதனால் இப்படி சொல்கிறேங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த மனிதரை இன்றைக்கி உதாரணமாக கொண்டு வந்திருக்கேன். அவர் வேறு யாரும் கிடையாது. இன்றைக்கி நம்ம கிரிக்கெட் ஜாம்பவானாக கொண்டாடிட்டு இருக்க நம்ம தலை தோனி தாங்க. தலை தோனியை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்கும். ஆனால் தலை தோனிக்கும் நான் இப்போ சொன்ன இந்த வரிகளுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2007 நடந்த வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா, நம்ம தலை தோனி தலைமையில் நம்மளுடைய அணி வந்து விளாண்டுச்சுங்க. எதிர்பாராத விதமாக நம்ம வந்து தோல்வி அடைஞ்சிட்டோம். அந்த தோல்விக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, தலை தோனி மேலே தேவையில்லாத விமர்சனங்களும், வாதங்களும் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதை பற்றி எதுவுமே நம்ம தலை தோனி கவலைப்படலை. ஏன்னா, அவருடைய இலக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த மேட்சுகளில் தான் இருந்தது. அதனுடைய விளைபாடாக தான் அந்த வருஷமே, அதாவது 2007 நடந்த T20 வேர்ல்டு கப்பில் ஜெயித்தாங்க. அதனை தொடர்ந்து 2011 நடந்த ODI வேர்ல்டு கப்பில் ஜெயித்தாங்க. அதற்கப்புறம் 2013 நடந்த சாம்பியன்ஷிப் டிராஃபியை பிரம்மாண்டமான முறையில் ஜெயித்தாங்க. வேர்ல்டு நம்ம கப் வாங்கி கொடுத்தாங்க. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, தலை தோனியை மாதிரியே நம்மளும் நமக்கு ஏற்படக்கூடிய வெற்றிகளாகட்டும், தோல்விகளாகட்டும் எதற்குமே நம்மளுடைய உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்தி நம்மளுடைய இது பலவீனமாக நம்ம ஆயிராமல் நம்மளுடைய இலக்கு என்னவோ தொடர்ந்து அதிலேயே நம்ம கவனம் செலுத்திட்டு வந்தோம்னா, நிச்சயமாக நாளைக்கு இல்லாட்டியும் நாளை மறுநாள் அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு சாதகமாக அமையுங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஏன்னா நம்ம எப்படா விழுவோன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம விழுந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், அவன் எந்திரிச்சு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விவாதங்களை நம்ம மேலே போட்டு திணிச்சிருவாங்க. அதனால் நம்ம விழுந்தோம்னா விழுந்துட்டோம், நம்ம எந்திரிச்சு அடுத்து பயணிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிறப்போ அவங்க எதிர்பாராத விதமாக நம்ம எந்திரிச்சு பயணிக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே வாயடைச்சு போயிடுவாங்க. அதனால் நம்ம இலக்கை நோக்கி நம்ம தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்போம். நிச்சயமாக நாளை அல்லது நாளை மறுநாள் நமக்கு சாதகமாக வெற்றி வாய்ப்பு நம்மளை தேடி வருங்கிறதுல மாற்றமே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்திருப்பாங்க. இன்னும் நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பீங்க. கொஞ்சம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் மீண்டும் நாளைக்கு போடக்கூடிய இது போல் நல்ல பயனுள்ள சிந்தனைகள் உங்களை தேடி வந்து சேரும். அதன் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் சுபாஷ். நன்றி, வணக்கம்.